இது அது வந்து நித்யானந்தர் வந்து அந்த அது மாதிரி தான் இதுக்கு மாதிரி தான் பதில் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன பதில் நான் அதை வந்து அந்த மடத்தில் இருக்கிற வந்து தலை சிரைக்க வேண்டும், தலை மொட்டையாக இருக்க வேண்டும். இவர் வந்து மொட்டை அடிக்காமல் இருக்காருன்னு அவர் கேட்குறார், ஞானசம்பந்தர் மொட்டை அடித்தாரான்ட்டு. ஸோ அப்போ வந்து சிலவற்றை வந்து மக்களே தாங்களே அதை வந்து பொதுஜனங்கள் அப்படி செய்கிறாங்க. சில மரபு இருக்கின்றது. திருவாவூர் ஆதீனத்திலே வந்து தலையை மலித்து விடுவார்கள், மொட்டை தலை மலித்தலை. தருமபுர ஆதீனத்திலே ஜடாமுடி, அவருடைய முடி சில வேளை நிலத்தை கூட தொடும், அந்த அளவுக்கு ஜடாமுடி அப்படியா ஜடையாக வைத்திருப்பார்கள். அது அந்தந்த ஆதீன மரபு. வள்ளுவர் சொன்னார், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகத்தார் பழிப்பது ஒழித்து விடும். அவே அது தலைமயிர் வளர்த்தான்னு மொட்டை அடிச்சான்னு அதை பற்றி பிரச்சனை, உலகம் பழியாமல் இருந்தால் சரி, அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். இதற்குரிய மரபுகளை கூறுகின்ற நூல் வந்து சைவ சந்நியாச பத்ததி. அது ஆகமங்களில் இருக்கிற சந்நியாச மரபுகளை எடுத்து சைவ சந்நியாச பத்ததி. அதை செய்தது சிவாக்கிர ஜோகிகள். நான் சொன்ன சூரியனார் கோயில் ஆதீனத்திலே 2வது 3வது குருமகா சன்னிதானமாக அவர் இருந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னர் அந்த நூல் செய்யப்பட்டது. அதிலே இந்த விவரங்கள் இருக்கின்றன. அந்த நூல் வந்து கிடைப்பது விலை அரிது. அது வடமொழியிலே இருக்கின்ற நூல். அதனுடைய கையெழுத்து பிரதி அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பித்திருக்கின்றார்கள் ஹவாய் ஆதீனம், சுப்பிரமணிய சுவாமிகளுடைய ஹவாய் ஆதீனம் அவர்கள். அந்த ஆதீனத்திலிருந்து அவர்களுடைய அணுக்கத்தினூடாக ஒரு பிரதி எனக்கும் கிடைத்தது. அது வெளியிலே எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார்கள், கட்டுப்பாடாக வைத்திருந்தவர்கள். ஆரம்பத்திலே கேட்ட பொழுது கிடைக்கவில்லை, பிற்பாடு சமீபத்தில் இங்கே வருகை தந்த பொழுது அவர்களுடைய கண்ட பொழுது அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே இதை பற்றிய விவரங்கள், மேலதிக விவரங்கள் அதிலே இருக்கின்றன. இந்த சந்நியாசம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான விடயமாகவே பல இடங்களிலும் பேசப்படுகிறது. சில இடங்கள் வந்து பேசப்பட்டாலும் சில மதங்கள் அந்த சந்நியாசத்தை வந்து முற்றாக மறுதளிக்கின்றன. சந்நியாசம் என்ற ஒன்றே தேவையில்லை, இறைவன் கடவுள் 2 பேரை, அதாவது ஆணையும் பெண்ணையுமாக படைத்தார், ஆணும் பெண்ணும் என்கின்ற அந்த ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே சந்நியாசம் என்பது வந்து தேவையில்லை என்கிற இதை வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் சன்னியாசத்தை நாங்கள் பார்க்கல. கிறிஸ்தவ மதத்திலும் வந்து வெளிப்படையாக பேசினா சன்னியாசிகள் இருக்கிற பல இடங்களில் பிரச்சனைகளாக தருங்க, அதுவும் பெண்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. குருமகா சன்னிதானங்கள் மடங்களில் பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை இல்லை என்றால் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஓரண சேர்க்கை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி இருக்கிற போது இந்த சன்னியாசத்தை மட்டும் வலியுறுத்துவது இதற்கு ஒருவன் தானே விரும்பி சன்னியாசியாக போதுவது. ஆனால் இதுவே கட்டாயமாக எந்த சன்னியாசத்தான் இருக்கணும் என்ற அந்த கட்டுப்பாடு போட்டு சன்னியாசம் ஏன் மேலாக சொல்லப்படுகின்றது என்றால் they are committed for the 24 hour service and lifelong 24/7 இல்லையா. இப்போ நான் வந்து இங்கே சமயத்துக்கு வருகின்றேன் என்றால் நான் 5 நாள் 6 நாள் என்னுடைய மருத்துவ பணி செய்கின்றேன், அப்புறம் என்னுடைய குடும்பத்தை பார்க்கின்றேன், மற்ற வேலைகளெல்லாம் பார்த்து இது கிழமையிலே ஒரு நாள் தான் வருகின்றது. பெர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள். அப்போ ஒரு 10% 15% டைம் தான் இந்த ஆத்மீக பணி கண்டு வருகின்றது. அப்போ ஆனால் இதிலே கூட பல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதை விட பண்ணிக்கெல்லாம் போய் வந்தாலும் கூட இப்படி விரும்பி எடுத்து முழுமையாக செய்ய முடியாது. இன்னும் செய்வதென்று சொன்னால் இதை விட நேரம் கூடுதலாக தேவை. நேரம் கூடுதலாக தேவை வேண்டாம், என்ன செய்யும், அது குடும்பத்திலிருந்து நேரத்தை கூட எடுக்கும் அல்லது வேலையிலிருந்து கெடுக்கும். ஆனால் அப்படி செய்ய முடியாத நிலைமை என்னென்றால் எங்களுடைய இல்லறம் இல்லையா. அப்போ முழு நேர பணிக்காக தங்களை இதுக்கு கொடுப்பது தான் சன்னியாசம். என்று சொன்னால் இதை கூடுதலாக செய்வதற்கு ஃபார் த பெட்டர்மெண்ட் அதான் அது. அப்போ அவர்கள் 24/7 அதாவது லைஃப் டைம் டெடிக்கேஷன் கொடுக்கிறேன், 24/7 கொடுக்கிறவர்கள் வேறு பணி ஒன்றும் இல்லை, தனியாக இறை பணி ஆன்மீக பணி என்று போவதனால சன்னியாசத்துக்கு மேலிடம் கொடுக்கின்றார்கள். ஆனால் சன்னியாசத்துக்கு மேலிடம் கொடுப்பதனால சன்னியாசி மட்டும்தான் கடவுள்கிட்ட போவாருன்னு இல்லை, அது விளங்கு தானே. என்னுடைய 63 நாயன்மார்கள் இருந்தார்கள். 63 நாயன்மார்கள் 2 பேரைத்தான் துறவிகள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளும் காவி உடுக்கவில்லை, வெண்ணிறாடுதான். அவர் சமண சமயத்தில் இருந்தபோது காவி உடுத்து சைவத்துக்கு திரும்புகின்ற பொழுது தன்னுடைய தமக்கையாரிடம் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து வெண்ணிற ஆடை உடுத்ததாக பெரிய புராணம் சொல்லுது. அடுத்ததாக ஆனவர் வந்து மூர்த்தி நாயனர். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று பெரிய திருத்தொண்ட தொகையில சொல்லுவார். அவர் வந்து மூர்த்தி நாயனர். அவரை தான் அடுத்த துறவி என்று சொல்லுகிறார்கள். அவர் ஜடாமுடி வைத்திருந்தார். மும்மையால் என்றது 3 விஷயம், திருநீறு, உருத்திராட்சம், ஜடாமுடி. இந்த 3ஐயுமே சின்னங்களாக கொண்ட அவர் அரசராக இருந்து அரசாண்டார். இதுதான் எங்கள் 2 துறவி. ஒருவர் காவி உடுக்காத துறவி அல்லது அரசராக இருந்த துறவி. மிச்சம் 63 நாயன்மார்களும் துறவிகள் அல்ல.
இதுதான் எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. அப்படியே துறவிகள் தான் இறைவனை சென்றிடுவார்கள் என்றில்லை. ஆனால் ஆன்மீக பணியை முன்னேற பணியாக அர்ப்பணித்து செய்வதற்கு துறவு உதவுகின்றது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். அதனுடைய தான் துறவை சொல்லுவார்கள். துறவிலையும் சொல்லுவார்கள், அறந்தான் இயற்றும் அவனினும் கோடி அதிகம் துறந்தான். பல அறங்கள் செய்கின்றோம் இல்லையா, தர்மங்கள் செய்கின்றோம் இல்லையா, 32 அறங்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அந்த 32 அறங்கள் தர்மங்கள் பலவற்றிலும் பார்க்க கோடி மடங்கு அதிகம் ஒருவன் துறவி போனான். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் டியூட்டிக்கு போகிறான். எங்களுக்கு தெரியும் உலக தர்மம் சமூக தர்மம் தான் இந்த அறங்கள். இதை விட இறை தர்மம் சிவ தர்மம் போகிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டி. அது கோடி மடங்கு அதிகம் அது சொல்லுகின்ற. அப்போ அது அந்த அறங்களை விட கூட 32 அறங்களை பற்றி முன்னர் சொன்னோம் நாங்கள். என்னென்று கேட்டால், ஒன்று நோயாளிகளுக்கு வைத்தியசாலை அமைத்தல் அல்லது உதவுதல், ஓதுவார்க்கு உணவு, அறுசமயத்தோர்க்கு உண்டி. என்ன சமயத்தில் இருந்தவர்களே அவருக்கு சாப்பாடு கொடுத்தால். நான் இன்றைக்கு இந்த முறை போன பொழுது நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போகின்றேன். அங்கே அன்னதான சத்திரம் இருக்கின்றது இல்லையா. அந்த அன்னதான சத்திரத்திலே எல்லாருக்கும் தினமும் சாப்பாடு போடுகிறார்கள். அங்கே பௌத்தர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள், ஜாத்திரத்தில் இந்துக்கள் வந்து சாப்பிடுகிறார்கள். எல்லாருக்கும் என்னதான் நடக்குது. இங்கே வந்து பல பேர் பிறந்த நாளுக்கு பலவிதமாக நாங்கள் செய்கின்றோம் இல்லையா. உங்கள் பிறந்த நாளுக்கு அந்த கோயிலுக்கு நீங்கள் 5000 ரூபா கட்டணம் செலுத்தினால் உங்கள் பிறந்த தினமோ அல்லது உங்களுடைய பெரிய பெற்றோருடைய திதியோ எது வந்தாலும் அந்த நாளன்று உங்கள் பெயரினூடாக அன்னதானம் கொடுப்படும். அதுக்கான பேர் செய்யலாம். நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு நேரடியாக அதை கட்டணத்தை செலுத்தினால் நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு உங்கள் பெயரிலே அன்னதான தொடர்பு நடைபெறும். அப்போ பல பேர் இப்படி 5000 கொடுத்து வருகிறார்கள். அந்த நாள்களில் நடைபெறுகின்றது. அப்போ நானும் அதை பயன்பெற்று விட்டு வந்தேன். அங்கே பார்த்தால் எல்லா சமயத்தவர்களும், இஸ்லாமிய மசூதி இருக்கிறது, பௌத்தர்களுடைய விகாரை இருக்கிறது, நாகதீபம், அதே மாதிரியாக நாகபூஷணி அம்மன் கோயில் இருக்கின்றது. 3 சமயத்தவர்களும் வந்து ஒன்றாக இருந்து உணவருந்துகிறார்கள். அற்புதம். அதான் சொன்ன அறுசமயத்தோர்க்கு உண்டி. 32 ரங்கள் உண்டு. எல்லா சமயம் 6 வகையாக பிரிக்கப்பட்ட எல்லா சமயங்களுக்கு உண்டி. பசுவுக்கு உணவு, சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு உணவு. இப்பெல்லாம் பிரிசனுக்கு போய் விசிட் பண்ணுறது கிறிஸ்தவ அன்பர்கள் பல செய்கின்றார்கள். உணவு, பிச்சைக்காரருக்கு கூடுதல், தின்பண்டம் தருதல், அறவைச்சோறு, மகப்பருவித்தல், மகவு வளர்த்தல், மகப்பால் வார்த்தல் என்று இப்படி 32 அறங்கள் அது இருக்கின்றது. என்ன சோறுன்னு சொன்னீங்க? என்னது இது? அறவைச்சோறு என்றால் அந்த என்னென்னு சொல்கிறது, ஒரு சித்தவீடு நடத்தி அவர்களுக்கு அந்த இதை கொடுப்பது அது. மற்றது மகப்பருவித்தல், மக வளர்த்தல், மகப்பால் வார்த்தல், பிள்ளைக்கு பால் கொடுத்து பால் வார்த்தல், அறவை பிணம் சுடல் அது கொண்டு. மற்றது அடுத்ததாக சுண்ணாம்பு தருதல், நோய்க்கு மருந்து சொல்லுவார்கள். பெருமில் வீடு, பெருவித்தலோடு குள்ளவந்த பெருவித்தல், காதோலை காதுக்கு தோடு, நாள்தோறும் பிள்ளைகள் அருந்திடும் பால் வார்த்தல், பேசரிய சத்திரம் வைத்தல், மடம் சாவித்தல், அதுக்கு ஆதரவு தருதல், ஆவுரிஞ்சல், அந்த காலத்தில் மாடாடுகள் தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்து முதுகு தேய்க்கிறதுக்கு கல் நாட்டி வைப்பார்கள். இதுவும் அருகி கொண்டு போகுது. இந்த முறை எங்களோட ஊரில் போய்க்க பார்த்தேன், பல ஆவரோஞ்சிக்கல் இப்போ இல்லை. இப்போ இருந்த ஒரு ஆவரோஞ்சிக்கல்ல படம் எடுத்துட்டு வந்தேன். இந்த ஆடு மாடு கட்டுறதுக்காக கேணி கட்டி வச்சிருப்பார்கள். அந்த கேணிக்கு படிக்கட்டு இல்லாமல் சரிவாக வைத்திருப்பார்கள் இந்த மாடுகள் போய் இறங்கி குடிப்பதற்காக. அப்போ அதான் ஆவுரிஞ்சல், பெண்போகம், நாவிதன், வண்ணான், இந்த தலைமை ஒருத்தருக்கு களைகிறதுக்கு உதவுதல், உடுப்பு துவச்சி கொடுக்கிறது, அதுகளெல்லாம் புண்ணியம். அடுத்ததாக மறைமொழி, வேத மொழிகளை பரப்புதல், படிப்பித்தல், ஓதுவித்தல். அது கண்ணாடின்றது முகம் பார்க்குற கண்ணாடி. இன்றைக்கு கண்ணுக்கு போடுற கண்ணாடியும் சொல்லுகிறார்கள். முகம் பார்க்குற கண்ணாடி ஒரு கொடுக்குறது ஒரு புண்ணியம். அந்த காலத்தில் கண்ணாடி ஒரு பெரிய அலங்கார பொருள். தண்ணீர் வாத்தல், தண்ணீர் பந்தல் வைத்தல், தலைக்கு எண்ணெய் கொடுக்கிறது. பசு வாயின் உரை, பசுவுக்கு வாய்ப்புல்லு. பிணம் அடக்கல், அநாத பிணங்களை அடக்கம் செய்தல். வாவி குளம்பட்டல். உயிர் மீட்டல், இன்னொருவருடைய பணியம் வைத்து அவரை கொல்ல போயினோம் என்றால் அதை போய் நெகோசியேட் பண்ணி ஏதாவது கொடுத்தோ இதோண்டோ அவரை உயிரை காப்பாற்றுதல். தின்பொருள், தின்பண்டங்கள். பொதுவாக பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கொடுத்தல் பெரிய புண்ணியம். என்னுடைய பழைய பாடசாலையில் கேட்டார்கள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் செய்து முடிஞ்சவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக சத்துணவாயும் இருக்கட்டும் என்று கடலை வைப்பதற்காக கொஞ்சம். அதே மாதிரியாக இன்றைக்கு வெந்நீர் இருக்கிற அறநெறி பாடசாலை இருக்கின்றல, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு யோசித்து கொண்டிருக்கிறோம். எது ஃபீஸிபிளாக இருக்கும். அங்கே எல்லா இடங்கள்லேயும் பானோ பனிசோ கிடைக்குமா, பால் கிடைக்குமா, இல்லாட்டா கடலையாக கொடுக்கலாமா, அதை யோசித்துக்கணும். அப்படி அது கொடுத்தல். தின்பொருள், அடக்காய்ன்றது தாம்பூலம் பழங்கள். சுண்ணாம்பு தருதல். சுண்ணாம்பு கால்சியம் ரிப்ளேஸ்மெண்ட். அதுக்கா கால்சியம் அந்த காலத்தில் ஆக்களுக்கு கால்சியம், இன்றைக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் கால்சியம் டேப்லெட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு மாதிரி அது கொடுத்தல்.
சிறை உருபவர் கமுது, சிறையில் போயிருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தல். வேற்று இளம் காத்தல், இன்னொருவருடைய வீட்டை சொத்தை பொருளை பாதுகாத்து கொடுத்தல். பொழில் செய்தல், பூம்பொழில், கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றிலோ நாலஞ்சு நீரே என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் படிக்கிறார். கரகம் என்றால் குடம், கரகாட்டம் சொல்லுவோம் இல்லையா, தண்ணி எடுத்து குடத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி காண்டா சோலை அல்லது மரங்களை கூட்டி வளர்க்க மாட்டீங்கள். அப்போ ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதே பெரிய புண்ணியம். அப்போ அது மற்றது முன்னூலின் மனம், பூநூல் சடங்கு, ஒருவருக்கு பூநூல் சடங்கு செய்வித்து வைத்தால் அது செய்வதற்கு உதவுதல் ஒரு பெரிய புண்ணியம். திகழ் விலங்கு ஊன், மிருகங்களுக்கு சாப்பாடு. பிச்சை, பிச்சைக்காரருக்கு உணவு. 6 சமயருக்கு உண்டி, 6 விதமாக பிரிபட்டிருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்கள், all the religions of the past, present and future are divided into 6 fold. 6 வகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று சிவஞான சித்தியார் சொல்லும். அவரவர் சமயங்கள் தேடுகின்ற அந்தந்த பொருளாய் இருப்பது ஒரு இறைவனே என்று சொல்லுகின்றது. உண்டி. தேவர் ஆலயம், ஆலயம் அமைத்து பராமரித்தல், தொண்டு செய்தல், அமைத்தல். ஔடதம், மருந்து, வைத்தியம், அது ஒரு பெரிய புண்ணியம். அறைதல், மற்றவர்களுக்கு கற்பித்தல், சொல்லிக் கொடுத்தல். கற்போர்க்கு அன்னம், படிப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. அப்போ கொடுக்கிறது. இன்றைக்கெல்லாம் அங்கே வன்னியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்கின்றோம் இல்லையா, அது கற்போர்க்கு அன்னம். 4 அறங்களும், 4 32 அறங்களும் முன்னன்ன செயல் அருமை மதவேள் அணி தினமும் மனதில் நினை செய்த கிரிவலர் அறப்பளீஸ்வர தேவனே என்று சொல்லி படுக்கின்றார். அதை சொல்லுவார்கள், 2 நாளி கொண்டு உய்ய அறஞ்செய்யும் உன்னையும் போற்றி என்று. அம்பாள்லாம் இந்த அறத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாள். 2 நாள் நெல் வச்சு காஞ்சியில் இருந்து கொண்டு அவள் மூலமாக இந்த அறங்கள் உலகம் முழுக்க நடைபெறுகின்றது. 32 அறங்கள். 32 அறங்கள் நீங்கள் முதல் சொன்னது என்ன? அந்த புண்ணியங்கள் இதுவெல்லாம் அந்த 32 அறங்கள் புண்ணியங்கள், அதுதான் சொல்லுகின்றேன். இது அறப்பாளீஸ்வர சதகம் என்ற நூலிலே இருக்கின்ற அந்த பாட்டிலே 32 அறங்களையும் போட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த 32 அறங்களுக்கு மேலானது இந்த இறை புண்ணியம், சிவபுண்ணியம், இறைவனை நோக்கி செய்தல். அதுதான் துறவு. அதான் சொல்ல அறந்தானியற்றும் அவனங்கோடி அதிகம் துறந்தான். அதை துறந்தாலும் சும்மா இல்லை, சும்மா வெளியில் துறக்கலாம், உலகத்தை துறந்து இதை துறக்கலாம். ஆனால் உள்ளுக்கு நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். என்னுடைய குலத்தார் தான் வரணும் சொன்னீர்கள் இல்லையா, வேளாளர் வரணும். இப்போ உள்ளத்துறவு வராது, வெளியில் துறந்தாலும் உள்ளத்துறவு வராது. அதான் சொன்னார், அவனிற் சதகோடி உள்ளத்துறவுடையான். உள்ளத்திலே துறந்தவன் சதகோடி என்றால் 100 கோடி கூட. இப்போ வெளித்துறவு இருக்கிறவன் ஒன்று இருக்கிறது. இப்போ உள்ளத்துறவு என்றால் அதற்கு மேலானது என்று சொல்லுகின்றார். இந்த உள்ளத்துறவு வந்தால் அதனின் 100 கோடி அதிகம் என்று போட்டு அடுத்தது சொல்லுகின்றார், மறந்தான் அறக்கற்று அறிவோடிருந்து இருவாதனையற்று இறந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சியே கம்பனே. உள்ளந்துறந்தாலும் ஞானம் வராது. ஞானம் இருவினை ஒப்பு எல்லாம் வராது. அதுக்கு அறக்கற்று இந்த அறிவினை ஆணவம் எல்லாம் இல்லாமல் போய் அறிவோடு இருந்து பூரா அறிவு பொருளாக இருந்து இருவாதனையற்று நல்வினை தீவினை என்ற இருவினை செயல்கள் இல்லாமல் இருவினை ஒப்பு கர்ம சம்சையா இறந்தான் பெருமையை. இறந்தான் என்றால் எல்லாவற்றையும் விட்டு ஞானத்தை அடைந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சியேகம் படினத்தை. இப்போ அறஞ்செய்பவன் பெருசு, அதை விட வெளித்துறவுடையவன் பெருசு. அப்போ வெளித்துறவு இருந்தாலும் அவன் அறஞ்செய்வனோட பெருசு, அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள். வெளித்துறவனுடைய உள்ளத்துறவடைவன் பெருசு, உள்ளந்துறந்தாலும் அதில் ஞானியா வாரவன் அதை விட பெருசு. இதுதான் அந்த அற்புதமான பல வழக்கங்கள், பல கேள்விகள் இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் உரையாடுவோம். நன்றி டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை பார்ப்பதற்கும் அண்மையிலே நீங்கள் சென்று வந்த அந்த நல்ல காரியம் அது நிறைவேறுவதற்கு எல்லோரும் நிச்சயமாக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். ஆமாம், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வணக்கம் கூறி விடுகின்றேன்.